ரீசனிங், கோடிங் அண்ட் டீகோடிங்கில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் பார்க்கலாம். இஃப் அட் ஈக்குவல் டு 80 பேட் ஈக்குவல் டு 320னா கேட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அட் எடுத்து எழுதுங்க. ஏன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் கரெக்டா, அதே மாதிரி டீன்றது 20th லெட்டர். ஓகேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. இன்னொன்று மல்டிப்ளை பை 2 போட்டுட்டு அட்டில் எத்தனை லெட்டர் இருக்குது, 2 லெட்டர் இருக்குது. ஸோ பவரில் 2 போட்டுக்கோங்க. எத்தனை லெட்டர் இருக்கோ 2ன்னு போட்டு அதுக்கு மேலே பவரில் போட்டுக்கோங்க. சரியா, இப்போது 2 power 2 4. ஸோ 4 × 20 18 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பேட் எழுதுங்க. பி வந்து செகண்ட் லெட்டர், ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து 20th லெட்டர். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்டூ 2 போட்டுருங்க. பேட்டில் எத்தனை லெட்டர், 3 லெட்டர் வருது. அப்போது 2க்கு மேலே பவர் 3 போட்டுக்கோங்க. 2 போட்டுட்டு எத்தனை லெட்டர் இருக்கோ அதை பவரில் போட்டுடணும். இப்போது 40 × 2 cube என்ன 8. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 320 கிடைக்கும். ஓகேவா, இதே ஷார்ட்கட்டில் கேட்டு கண்டுபிடிங்க. கேட்டும் 3 லெட்டர்ஸ் தான் கரெக்டா. அப்போது சி வந்து தேர்ட் லெட்டர், ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், டி வந்து 20th லெட்டர். இன்ட்டு 2 பண்ணிவிட்டு எத்தனை லெட்டர் இருக்குது, ஸோ பவரில் போட்டுருங்க. இப்போ என்ன கிடைக்கும், 60 × 8 என்ன கிடைக்கும், 480. ஆன்சர் கிடச்சிருச்சா? அது மட்டும் இல்லாமல் கொஷினை பாருங்கள், 320யோட பெரிய நம்பர் என்ன, 480 தான் ஆப்ஷனில் இருக்குது. அப்படி கூட கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி சமுக்கு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும், ஏன்னா பியை விட சி பெரிய நம்பர். கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணால் 320யோட மேலே தானே வரப்போகுது. இன்னொன்று அட்டு 18 தெரிஞ்சிருச்சு. அப்போ எல்லாத்துலேயுமே அட்டு வருது. அப்போ பியோடையும் சியோடையும் மல்டிப்ளை பை 2 போட்டுட்டு 80யோட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும். நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.